ராம் ராம் பெரிவாச்சரணம். ஒரு இம்பார்ட்டண்ட் வாய்ஸ் மெசேஜ். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நான் ஒரு அருள்வாக்கு சித்தரோ இல்லை குருஜியோ அல்ல, ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங். இப்போ என்னோடய ஸ்டேட்டஸ் டிஃபென்ஸ் பென்ஷனர், அவ்வளோதான், ஆர்மி பென்ஷனர். சில விஷயங்கள் எனக்கு பெரியவா உணர்த்துறா. எப்படின்னா, அந்த ஒரு தாட் வருது, எப்படி ஒரு கவிஞனுக்கு அந்த லைன் வருதோ அந்த மாதிரி ஒரு தாட் வருது. எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கோமாதா உடைய அதிஷ்டானம் கட்டின்று அந்த சுத்தம் பண்ணின்னு இருக்கோம். இது ஜென்ம ஜென்ம சாபங்களே மன்னிக்கப்படும் புள்ளி அப்படின்ற அந்த மாதிரி ஒரு தாட் வருது. நான் அந்த தாட்டை பெரியவா சொல்கிறான்னு தான் இவ்வளோ நாளாக எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். இதை பெரியவா உத்தரவாக எடுத்திருக்கேன். ஜென்ம ஜென்ம சாபங்களை மன்னிக்கப்படும் புள்ளி, இடம் கூட சொல்ல பெரியவா, புள்ளி, பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு இப்போது கும்பாபிஷேகம் நடக்க போகுது. திங்கட்கிழமை காலையில் சித்ரா பௌர்ணமி 6-7 மார்னிங், அந்த நேரத்தில் இந்த கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இதுதான் அந்த ஜென்ம ஜென்ம சாபங்களை மன்னிக்கப்படும் புள்ளி, பெரியவா உத்தரவுப்படி. இதில் எல்லாரும் பங்கெடுத்துக்கணும். உங்களுடைய உழைப்பு அதில் இருக்கணும். ஒரு 11 ரூபா போதும். இங்கே 1000 கோடி எதுவும் தேவையில்ல. பெரியவாபுரத்துக்கு 11 ரூபா போதும். இந்த கும்பாபிஷேகத்துக்கு உங்களுடைய பங்களிப்பு ஒரு 11 ரூபா இருக்கணும். என்னோடய ஜிபே நம்பர் 9449599379. அதுக்கு மேலே அனுப்ப வேண்டாம். ஏன்னா ஜென்ம ஜென்ம சாபங்களை மன்னிக்கப்படும் புள்ளின்ற போது எப்படி உணர்த்துறா பெரியவா, அந்த சாபத்தை யார் கொடுத்தாலோ அவள் வித்ரா பண்ணிப்பாளாம், அவள் வாபஸ் வாங்கிப்பாளாம். அது அவள் இப்போ ஆன்மாவாக இருக்கலாம், அந்த ஆன்மா வாபஸ் வாங்கும். இப்போது கரண்ட்லேயே கூட இருப்பாங்க, யாராவது இருப்பாங்க, ஒரு சாபம் கொடுத்துருப்பாங்க, அவங்க கூட மனசு மாதிரி நம்ம இப்படி சொல்லிட்டோமேன்னு அந்த சாபத்தை அவங்க இதை மன்னிக்கணும், அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு அவள் வேண்டிக்குவாளாம். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இந்த கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதில் உங்களுடைய பங்களிப்பு ஒரு 11 ரூபாய் போதும். ஏன்னா யான் பெற்ற எது பாருங்கோ, இந்த கோமாதா மறுபிறவி எடுத்து வந்திருக்கா. அந்த கோமாதா போன வாரம் குட்டி போட்டிருக்கலாம், கண்ணு போட்டிருக்கலாம், இல்லை கும்பாபிஷேகம் கழித்து கண்ணு போட்டிருக்கலாம். அந்த முதல் கால பூஜை ஆரம்பிக்கும் போது இதில் இன்னொரு மிராக்கிள் என்னென்னா, அந்த கோஷாலையில் தான் நம்ம சமையல் பண்ண போகிறோம், அன்னதானத்துக்கு சமையல் பண்ண போகிறோம், க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அந்த க்ளீன் பண்ணி வச்ச அந்த கோஷாலையில் தான் அவள் கண்ணு போட்டிருக்கான். இப்போ திரும்ப நம்ம க்ளீன் பண்ணி அங்கே சமையலுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ பாருங்கள், எல்லாமே மடியாக நடக்குது. கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய பங்களிப்பு இந்த கும்பாபிஷேகத்தில் இருக்கணும். 11 ரூபா போதும். ராம் ராம் பெரிவா சரணம்.